இந்த ஹேர் டை பாத்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்களை வச்சுதான் நம்ம செய்திருக்கோங்க. அதனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இந்த ஹேர் டைனால இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா படிப்படியா நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கருமையா மாற ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹேர் டை இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க அது என்ன ஹேர் டை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நேச்சுரலான ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அளவு நான் எடுத்திருக்கேங்க. அடுத்து வந்து 2 செம்பருத்தி இருக்கேன். அடுத்து சின்ன சைஸ்ல ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த 3 பொருட்களை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த செம்பருத்தி பூவை வந்து நம்ம பிச்சு போட்டுடலாம். அடுத்து முருங்கை கீரையா பிச்சுக்கோங்க, காம்பெல்லாம் போட வேண்டாம். ஏன்னா அரைப்படுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால முருங்கைக்கீரையை வந்து நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ஹேர் டைல நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரையை சேர்க்கும் போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் கருமையாகுது இல்லையா, அந்த கருமை வந்து ரொம்ப நாளைக்கு மாச கணக்குல அப்படியே கருமையா இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பீட்ரூட்டுங்க. பீட்ரூட்டை வந்து தனியா நீங்க ஹேர் டை பண்ணீங்கன்னா செம்பட்டை முடியா ஆகும். அதாவது ஒயிட் கலர்ல இருக்கிற முடி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செம்பட்டை கலர்ல ப்ரௌன் கலர்ல ஆகும். பட் நம்ம வந்து இந்த பொருட்களோடையும் இன்னும் சில பொடிகளையும் நம்ம இதோட சேர்க்க போறோம். அந்த மாதிரி செய்யும் போது இந்த பீட்ரூட்டோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முடிகளை வந்து அப்படியே கருகருன்னு ஆக்கிருங்க. நல்லா நான் கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து அரைக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அரைக்க தான் போறோம் இல்லையா, அதனால தோலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இதுல வந்து அரைக்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நல்லா மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நான் அரைச்சு எடுத்துட்டு வந்தேன். நான் சொன்னேன் இல்லையா, பீட்ரூட்டை மட்டும் நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்லா வந்து ரெட்டிஷா வரும். நம்ம இந்த செம்பருத்தியும் முருங்கைக்கீரையும் இதுல சேர்க்கறதுனால நம்மளுக்கு இந்த கலர்ல பிளாக் கலர்ல கிடைச்சிருக்கு பாருங்க. இதுதான் டிஃப்ரெண்ட். எல்லாரும் அதே மாதிரிதான் மருதாணியை நீங்க தனியா தடவுனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலரா தான் இருக்கும். அதே வந்து நீங்க சில பொருட்கள், அதாவது கருப்பாகக்கூடிய பொருட்கள், நேச்சுரலான பொருட்கள் அதோட நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நல்ல கருகருங்க நம்மளுடைய ஹேர் ஆயிடுங்க. இப்போ மிக்சி ஜாரையும் கழுவி நம்ம இதுல சேர்த்துடலாம். நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு ஜூஸா கிடைச்சிரும். நல்லா திக்கான ஜூஸா கிடைக்கும். நம்ம செம்பருத்தி பூ சேர்த்திருக்கிறதுனால வலுவலுன்னு இருக்கு பாருங்க. இந்த வலுவலுப்பு தன்மை தான் நம்ம ஹேர்ல படும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா பளபளன்னு ஷைனிங்கா இருக்குங்க. அது நீங்க இந்த செம்பருத்தி பூவை ஹேர் ஆயிலா ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஹேர் டையா ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவான பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். பாருங்க, நல்லா நம்மளுக்கு வந்து திக்கா ஜூஸ் கிடைக்குது பாருங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க, நல்லா திக்கா ஜூஸ் கிடைக்குது பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்ச வரைக்கும் அழுத்தி நான் எடுத்துட்டேன் பாருங்க. நல்லா திக்கா நம்மளுக்கு வந்து செம்பருத்தி பூவு, அடுத்து என்ன சேர்த்தோம், முருங்கைக்கீரை, பீட்ரூட், இதோட சாறு தான் இது. இதை வச்சுதான் இப்ப நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ இதுல வந்து சில பொடிகளை சேர்க்க போறோம். இதை வந்து நீங்க கண்டிஷனரா யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிஷனரா யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஹேர் டையா இப்ப ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பொடி சேர்க்க போறோம் அப்படின்னா, நெல்லிக்காய் பொடி வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நெல்லிக்காய் பொடி வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வந்து க்ரோத் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஹேர் டைக்கு பயன்படுத்தும் போது நல்லா வந்து பிளாக் கலர்ல கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்து வந்து கரிசலாங்கண்ணி பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரிசலாங்கண்ணி பொடி என்ன நம்மளுடைய ஹேருக்கு கொடுக்கும், நல்ல ஒரு கலரை கொடுக்கும், கருமையான கலரை கொடுக்கும்.
அடுத்த பொடி என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா செம்பருத்தி பூவோட பவுடர். அது வந்து 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிலாம் இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டை பாருங்க, கலர் எப்படி இருக்கு பாருங்க. இப்பயே வந்து நல்லா கருகருன்னு ஆயிடுச்சு இல்லையா? இது நம்ம வந்து அப்படியே ஓவர் நைட் விட போறோம். அப்ப இன்னும் பாத்தீங்கன்னா கலர் வந்து அப்படியே கருகருன்னு மாறிடும். கத்திலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு பொருள், முக்கியமான பொடி சேர்க்க போறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா அவுரி பொடி போட்டா எங்களுக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் வருது அப்படின்றவங்க இந்த கத்தா பொடி அப்படின்னு இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க கூடாது கத்தா பவுடரு, அதனால 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கத்தா பொடி வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகள்லாம் கருமை ஆகுது இல்லையா? அந்த கருமையை வந்து மாச கணக்குல அப்படியே வச்சிருக்கிறதுக்கு இந்த கத்தா பவுடர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, கத்தா பவுடரோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத கூகுள் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். கலர் பாருங்க, இப்பயே என்ன கலர்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம போட்டதெல்லாம் கிரீன் கலர் பவுடர் அந்த மாதிரி தான் போட்டோம் இல்லையா? நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது பாருங்க, என்ன கலர்ல வந்து ஹேர் டை வந்து கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே வந்து காத்து போகாம மூடி வச்சிட போறோம். மூடி வச்சுட்டு அப்படியே நைட்டு பூரா விட்டுற போறோம். அதுக்கப்புறம் கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்களே பாப்பீங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மார்னிங் ஓபன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஓவர் நைட்டா வச்சு எடுத்தாச்சு. பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க நல்லா கருப்பா மாறி இருக்கு பாருங்க, எவ்வளோ கருகரு நம்மளுக்கு ஹேர் டை கிடைச்சிருக்கு. இந்த சைடெல்லாம் இப்படி எடுத்து விடுங்க, அப்போதான் வந்து எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். பாருங்க எவ்வளோ கருகருன்னு கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டையை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணணுங்க. இந்த ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் வந்து கருப்பாகும். அதே மாதிரி ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக இருக்குங்க. நல்ல நீளமாக அடர்த்தியாக முடி வந்து வளர ஆரம்பிக்கும். நல்ல ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு கிடைக்கும். உடனே கிடைக்காதுங்க. நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது தான் நிரந்தரமாக உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து நம்ம வேற ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா கருகருன்னு ஹேர் டை கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க தலையில். நம்ம நிறைய ஆயில்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வெறும் தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் டையை நீங்கள் வந்து நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ், மினிமம் 1 ஹவர், உங்களால் முடிஞ்சிச்சுன்னா 2 ஹவர்ஸ் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு, சிகக்காய் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய நரைமுடி பிரச்சனை வந்து சுத்தமாக தீர்ந்துடுங்க. நரைமுடி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடும். நரைமுடியை வந்து சீக்கிரமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒழிச்சிடலாம். இந்த ஹேர் டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஹேர் க்ரோத்தும் செம்மையாக இருக்கும். நல்லா முடி நீளமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்குங்க. இது ஸ்கேல்பில் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு ஹேர் க்ரோத்து செம்மையாக இருக்கும். இந்த ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.